ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லக்ஷி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போயிடலாம். இதில் கிராண்ட்பா மட்டும் தான் அடித்து விளாட்றேன். வாங்க பார்ப்போம். டே 1 ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்க, எந்திரிக்கிறாங்க. இப்போ தான் எந்திரிக்கிறான். வா தம்பி போகலாம். போடா எங்கடா வர? போ. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிராண்ட் பார் பண்ணா ஒழிஞ்சு பார்த்துருப்போமே. வரான். ஐயோ, இந்த ஒழிஞ்சு போவாங்க. வாங்க. ஐயோ, இதில் ஒழிஞ்சு விளாண்டா வேஸ்ட்டு. நம்ம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போவோம். இப்போ இருப்பானான்னு தெரியல, பயமாக இருக்கே கொஞ்சம். வாங்க மேலே போவோம் ஸ்ட்ரெயிட்டாக. யாராச்சும் இருக்கியாடா? கிராண்ட்பா இருக்கியா? இருந்தீங்கன்னா அடிச்சு விடாத கிராண்ட்பா. இங்கே ஏதாச்சும் இருக்காங்க. இங்கே என்ன ஸ்பார்க் ப்ளக்கா? என்ன கைஸ், ஒரு பொருளுமே கிடைக்க மாட்டேங்குது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு. ஏன்னா டோர் லாக்கு இது எதுக்கு தேவைப்படும்? டோர் லாக் பண்ணுறது இது எதுக்கு இங்கே விடட்டும்? இது தேவைப்படாது. இங்கே என்ன இருக்குது? பிடிப்போம். கிராண்ட்பா வந்துடுவோம். இங்கே இது அங்கே மேலே போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஹெலிகாப்டருக்கு விக்கி சூப்பர். இங்கே இருக்கட்டும், அதே இருக்கட்டும். இங்கே இருக்கட்டும் எல்லாம் இப்போ வரைக்கும். நம்ம அப்புறமா பார்த்துப்போம். வாங்க எடுத்துகிட்டு போவோம். போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ, ஒரே போட்டாங்க கைஸ். என்ன கைஸ், கிராண்ட்பா நம்மள அடிச்சுட்டான். இல்லை பேரண்டி ஆனியா? டே 2 ஸ்டார்ட் ஆகிடுவீங்க பாருங்க. கிராண்ட்பா வர காமெடி பண்ணிட்டுருக்காரு. கிராண்ட்பா விட்டு இப்படியே தப்பிச்சே ஆகணும். கிராண்ட்பா தப்பிக்க முடியுதான்றாரு. பார்த்துக்கலாம். கிராண்ட்பாவா இல்லை நானான்னு. வாங்க போவோம். வாங்க மேலே ஏறிப்போம். கிராண்ட்பா இருக்கானா? இல்லை கிராண்ட்பா இல்லை. தாத்தா இருந்தால் நம்மளை போட்டு தருவார். டார்கர் ஐயோ, ஓடுங்க. கிராண்ட்பா வர வந்துட்டுருக்காரா கீழே? ஐயோ, நம்ம வேறு அது இங்கே ஒரு இது இருக்குது. முதல்ல ஃபுல்லாக ஓடிடுவோம். குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோமே. இதெல்லாம் ஐயோ பக்காகுது. ஐயோ கேஸ் இருக்குது. ஓகே. இந்த ஃபோட்டோ எடுத்துக்குள்ளே போட்டுப்போம். இதுக்கும் அப்புறம் கிராண்ட்பா மூஞ்ச பாருங்க. மூஞ்சி 4 நாள் பல்லு இருக்கிற மாதிரியே இருக்கான். இங்கடா மறந்து போச்சு. இது இங்கே இருக்கா திருப்பி? இல்லை. சரி வாங்க அந்த பக்கமாக போயிடுவோம். இங்கே இருந்தால் பயமாக இருக்குது. எதுக்கு இந்த பக்கம் வருவானா கொஞ்சம்? ஐயோ இது வேறு. ஐயோ அந்த இடத்துல பக் ஆகிட்டே இருக்குது. யாருன்னா நினைக்கிறேன், வரல நினைக்கிறேன். போயிட்டு இதை எடுத்து பார்த்துருவோம். போயிட்டு இது திறந்து பார்க்க முடியாது ஏதாச்சும் இருக்கான்னு. கைஸ் வெப்பன் கீ இருங்க வரா மாதிரி சவுண்டு கேட்குது. போய் ஒழிஞ்சிடுறேன். எடுத்து கொஞ்சம் குள்ளே போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே போட்டாச்சு. ஐயோ கிராண்ட்பா வர மாதிரியே சவுண்டு கேட்டுச்சு. இருங்க அப்படியே உட்காந்துப்போம். கடை இருக்கான் கிராண்ட்பா. ஐயோ கிராண்ட்பா வர மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடுமா நைஸாக? இல்லை கிடக்க வெயிட் பண்ணுங்க. இருங்க கைஸ், சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்கு கைஸ். இருங்க வெப்பனுக்கு எடுத்து நம்ம போவோம் கீழே. அவ்வளோ கிராண்ட்பா பாட்டு போடுறாங்க கைஸ். கைஸ் போயிட்டு வெப்பனுக்கு எடுத்து கன் எடுத்துருவோம். அது அப்புறம் பாருங்க கிராண்ட்பா இங்கே பாருங்க கைஸ். இங்கே பாருங்க, நம்ம போயிட்ட வேண்டியதான் கீழே. அப்போ கன் எடுக்க அப்புறம் போயிட்டு கன் எடுத்துனா பொட்டுன்னு வைக்கிறோம். கிராண்ட்பாவை எப்படி பொட்டுன்னு வைக்கிறோம். வாங்க எந்த இடத்துல இங்கே தானே இருக்கும் கன். அதே இருக்குது. திறந்தோடனே ஃபுல்லாக ஓடிட வேண்டியதான். இந்த கிராண்ட்பா இதே இருக்குது கன்று. அப்பா எதுக்கடா கன்னடு புல்லட் லோட் பண்ணு. அப்பா சூப்பர். இந்த மாதிரி வாடா கிராண்ட்பா. எடா இருக்க கிராண்ட்பா? இங்கே இருக்க? ஜுஜு வாங்க. ஜுஜு கிராண்ட்பா எங்கடா காணும்? ஒன்று இன்னும்
சரி நான் கிராண்ட்பா ஆளை காணோம், நம்ம போயிட்டு வருவோம். இங்கே பாருங்க, ஐயோ கிராண்டியோட ஃபோட்டோ தள்ளி விட்டேனே. எப்படியா கிராண்ட்பா வரும், ஆளை காணும், மண்ணில் அடிப்போம். எங்கடா இன்னும் கிராண்ட்பா காணும், சை வருவான் இருங்க. எங்கே சவுண்டு இது மேலே இருந்தானே வர மாதிரி, அதனால் மேலே இருந்து வரானா, எதுங்க வரான் தா எங்கே வரான், எங்கே இருக்கான், இங்கேருந்து வரானா, இங்கேருந்து வரானே தெரியல, சவுண்டு பண்ணி மேலேருந்து வரான் கிராண்ட்பா. அவனை வைடா மண்டல டப்புன்னு வை. இல்லை பேராண்டி என்ன ஏண்டா சுட்ட, அங்கே பாருங்க ஏன் சுட்டன்னு கேட்காது பாருங்க. கிராண்ட்பா உள்ள போய் ஹவுஸ் கழுத்தில் மாட்டிருந்தார், செக்யூரிட்டிக்கு போய் ஓப்பன் பண்ணுவோம். செக்யூரிட்டி ரூமை இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கான், இதை எதுக்கும் எடுத்துக்குள்ளே போட்டுருவோம் கைஸ். இங்கே இதை போட்டணும், இதையும் எடுத்துக்குள்ளே போட்டு இதையும் எடுத்து இங்கே ஒன்று இருந்துச்சு, அது இங்கேருந்து அதுக்குள்ளே தான் புள்ள போட்டோம். கண்ணு கிடச்சி கிராண்ட்பா பாருங்க ஜாலியாக படுத்துருக்காங்க. கன்று மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருவோம்ல, திருடிட்டோம். ஏனுங்க புல்லட் இருந்துச்சு தான், இதை எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுறது, கன்று இந்த கட்டிங் பிளேட் தேவைப்படாது, அது அப்புறமா பார்த்துப்போம். இதில் பீஸ் இங்கே வச்சுருக்கா, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. எங்கே கைஸ் இருக்குது, ஒன்றுமே காணும். இதில் எது வச்சுருக்கா, ஒன்றுமே அடிக்க முடியுது. வாங்க ஏதோ கிராண்ட்பா தான் காணும், ஒரு தலைவர். இங்கே போட் கீ தான் இருக்குது, போட் கீ ஜானா சாப்பிடாது. வாங்க இங்கே ஏதாச்சு, இங்கே எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இங்கே போய்ட்டு கீழே போய்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கே ஒன்று ஒன்றா போட்டுருவோமா, போட்டுற வேண்டியதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க போயிட்டே இருப்போம், நம்ம எங்கேயாச்சும் சும்மா நம்ம இது பண்ணுவோம், சுற்றி பார்ப்போம், எடுத்துடலாம். ஏதாச்சும் கிடைக்காதான்னு, க்ளூ கிடைக்குதானே. எனக்கு ஹெலிகாப்டர், இது ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் அது கிடச்சிச்சு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வேணும், இதை வந்து க்ரோபார் வேணும், அது க்ரோபார் எடுத்துகிட்டு வருவோம். எங்கேயாச்சும் இங்கே எதுவுமே கிராண்ட்பா வந்துட்டானா, இல்லை இங்கெல்லாம் செக் பண்ணுறோம் முதல்ல ஏதாச்சும் இருக்கான்னு. ஸ்பேனர் கிடச்சிருச்சு கைஸ். அப்போ நம்ம கீழே போய்ட்டு இருந்த ஒரு பூச்சை கொல்ல வேண்டியது இருக்குது. வாங்க அந்த பூச்சை போய் கொண்டு வருவோம். முதல்ல ஸ்பேனர் இருக்கக்கூடாது. சரி அந்த பூச்சை கொன்னா கிழவன் வருவான், அவனை மண்டலே கேத்துக்கு கன்னை போய் அங்கே போட்டு வந்துடுறேன். கிழவரே இருக்கியா, இல்லை நான் பேசாமல் போய் போட்டு வந்துடுறேன். இங்கே இல்லை என் பாத்ரூம் பக்கத்துலேயே இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குதான் அந்த பூச்சி தான் ஓடுது பாருங்கள். இங்கே போட்டு சவுண்டு இப்படி வருவானா, இங்கே போயிட்டு அந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஸ்பேனர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸ்பேனர் எடு, வாங்க கீழே போகலாம். சவுண்டு கேட்குது, அதெல்லாம் தேவையில்லை, வாங்க போவோம். சவுண்டு தான் கேட்டு போகுது. ஸ்பேனர் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. கீழே போயிட்டு அங்கே கீழே ஒரு இது ஹேண்டில் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு ஒரு நெட்டு மாதிரி இருக்கும், அதை கழுவி விட்டால் இதாகிடும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, வாய் வர லைட்டாக குளருது. வாங்க மேலே ஏறி போயிட்டு இதே பாருங்க, இங்கே இருந்து தண்ணி போயிருக்கும் பாரு, அந்த பிசாசும் செத்துருவோம். இப்போ கன் எடுத்து அந்த முதல்ல அந்த பூச்சை போட்டு சொல்கிறோம். நீங்கள் அந்த பூச்சிக்குட்டியை பூட்டுக்குட்டி இங்கே வா. இப்போடா பூச்சி வெளிலே வர மாட்டேங்குது. கைஸ் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பெல்லைக்கானி ஆளில் போட்டுருங்க. என்ன கைஸ் உள்ள பூச்சை காணும், பூச்சி வந்துடுச்சு, துறாத தள்ளி செத்துடுச்சு. இப்போ சவுண்டு எவ்வளோ கேட்குது, ஐயோ கிழவன் வரான். முதல்ல சுட்டுருவோம், அப்புறமா எல்லாருக்குள்ளே போய் பார்ப்போம். அப்புறம் ஸ்லெண்ட்ரினா தானே, அது ஸ்லெண்ட்ரினா நாய் மாதிரி வளர்க்குறான். ஸ்லெண்ட்ரினா பாருங்கள் முறைக்கிது நம்மள. ஸ்லெண்ட்ரினா வாயில் போட்டால் தான் சரியாக இருக்கும். அவங்க அப்பா வராது தாத்தா. ஸ்லெண்ட்ரினா தாத்தாவா அப்பா வந்துடல, பார்த்துக்கலாம். கடா இன்னும் வரலவே இல்லை. கிழவரே வந்துட்டீங்களா? வேறேண்டி உனக்கு ஒன்று வந்துட்டேன்டா. உடம்பு என்ன
என்ன கொல்ல வரியான் ஒரே போடு தான் நீனே செத்து போடுவ. குரோபார் கிடச்சிச்சு. ஐயோ குரோபார் ஐயோ கன்று வேணுமே குரோபார் வேணுமே. ஐயோ குழப்பி எடுக்குது காய்ஸ். முதல்ல போய்ட்டு இந்த பூச்சி எந்திரிச்சாலும் எடுத்துகிட்டு செத்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அதில் போய் இந்த கன்று இங்கே போட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த கிரானைட் எடுத்து இன்னொரு தடவை இந்த கிழமை மடியில் போடணும். என் தாத்தாட்ட ஏன்டா கிரானைட் தூக்கி போடுற? கிரானைட் தூக்கி போடுறேன்னா கூட தாத்தா காணோம். பறந்து விட்டாரா தாத்தா? வாங்க மேலே போவோம். என்னடா மேலே ஒன்றுமே இல்லை. இங்கே இல்லை பார்த்துருவோம். இங்கெல்லாம் நம்ம போய்ட்டு இந்த இந்த ஜன்னல் வழியாக இந்த கதை முடிப்போம். அந்த ஜன்னல் வழியாக குடிச்சிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்க. இதை ஓப்பன் பண்ணி அடப்பாவீங்களா இந்த ஹேண்ட்வீலை வச்சு நான் என்ன பண்ண போகிறோம்? போட வேணீங்களா? கீழே ஒன்று இருக்கும் அதை போய் பார்ப்போம். வாங்க கிழமை வந்துட போகிறோம். நம்ம இந்த பக்கமே போயிடுவோம். கிழமை சாதாரணமான வேலை பயங்கரமான மூலக்காரன் கிழமை. அவன் வந்துட்டானா அடிச்சு போடுவான். அவனு இந்த மாதிரி தான் ஒரு கோடை வச்சுருப்பான் கையில் போய்ட்டு வாய் வேலை கொலையை எடுக்குது. போய்ட்டு கீழே போய்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குங்க. இதே இருக்குது இங்கே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்க. ஸ்டன் கன்று கிடச்சிச்சு. ஓகே இந்த கன்று சும்மா ரஃப்யூஸுக்கு வச்சுப்போம். அந்த கண்ணை அதுதான் இந்த சீசன் இந்த சாப்டரில் எஸ்கேப் பண்ணி ஆகிறோம். உங்களுக்கு அடுத்த சாப்டர் வேணும்னா சொல்லுங்கள், அதை போடலாம். அடுத்த சாப்டரையும் நம்ம எஸ்கேப் பண்ணலாம். காய்ஸ் நாளைக்கு லைவ் போடலாமா ஆனாமான்னு சொல்லுங்கள் காய்ஸ். கூட ஒன்றுமே காணும். நாளைக்கு ஃப்ரீ ஃபயர் லைவ் போடலாமா இல்லை கிராணி லைவே போடலாமா? நாளைக்கு கிராணி சாப்டர் 3 போடலாமா? நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இப்போ நம்ம ஸ்டன் கன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு இடத்துலையுமே ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கெல்லாம் செக் பண்ணி ஏதாச்சும் இடம் தான். ஷோ என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். அன்லைக்கி பர்சனாக இருப்பாமா. நம்மளுக்கு தான் எல்லாம் மோஸ்ட்லி கிடச்சிச்சு. பார்த்துக்கலாம் வாய்ஸ். எங்கே போக வேண்டியதான் மேலே கிழமை வரானா? இல்லை மேலே போங்க. அதுக்கு நான் அங்கே மேலே இல்லை கைஸ். இங்கே படிக்கட்டில் ஏறி இங்கே பவர் கட் அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ மீனாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். கடுப்பாக இருக்குது காய்ஸ். கடுப்பு எடுது காய்ஸ். என்ன காய்ஸ் இப்படி பண்ணுது? இது பவர் கட் ஆகுது. வேஸ்ட்டு. எதுக்கும் வேஸ்ட்டு சாப்பிடாது. இப்போ என்ன பண்ணுறது? எல்லாமே கிடச்சிச்சு நினைக்கிறேன். 2 ஃபோட்டோவும் கிடச்சிச்சு. 3 பார்த்துட்டோம். 1 பாத்ரூமில் இருந்துச்சு. இங்கே மேலே 2 கிடச்சி. ஓகே ஃபியூஸ் வேணும். அப்புறமா டேப்பு வேணும். அப்புறமா ஆயில் கிடச்சிச்சு. ஃபியூஸும் டேப்பும் வேணும். அவ்வளோதான். ஃபியூஸ் டேப்பு அப்புறமா கன்று கிடச்சிருச்சு. இது வேறு கிடச்சிச்சு. இப்போ கிடச்சிச்சு. இது ஒன்று கிடச்சிச்சு. இதுக்கே கிடச்சில்ல. அது திரும்ப இங்கே போட்டுரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போடுறது தான். அங்கே ஒன்று இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோ எஸ்கேப் ஆகுது தான் நம்மளுக்கு மெயின். இங்கே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. 3 ஃபோட்டோ இருக்குது கரெக்டாக. ஓகே ஏன் மூஞ்ச பாருங்களா 3 இருக்குது. ஐயா ஓகே கிடக்கட்டும். இங்கே வச்சுருக்கா சேஃப் கீர் அப்படி என்ன கிடைக்குதுன்னு தெரில. பார்ப்போம் வாங்க. சேஃப் கீ எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியும். போவோம் கீழே. வாங்க இந்த சேஃப் அட பாவிங்களா டோர் ஹேண்டில் கிடச்சிருக்குங்க காய்ஸ். ஏன் காய்ஸ் ஷோ டென்ஷன் ஏற்றுறாங்க காய்ஸ். இங்கே ஸ்பார்க் பைக் தான் இருக்குது. வேஸ்ட்டு. அப்போ அவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு கொள்ள போயிட்டேன். வேஸ்ட்டு. உண்மையிலே வேஸ்ட்டு காய்ஸ். கிழவரை வந்தாரா? கிழவர் ஆமாம் கிழவரை ஏன் ரொம்ப நேரமாக ஆளே காணும்? இங்கே தான் ஹெலிகாப்டருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தான் இருக்குது. ஓகே கன்று
இந்த டபுள் பெர் மெயின் அதை எடுத்து போனால் வெயிட் பண்ணுவோம். இன்னும் இது கீழே செக் பண்ணலாமா நம்ம? ஃபியூஸும் டேப் மட்டும்தான் இன்னும் கிடைக்கல. மோஸ்ட்டாக ஒரு வேளை எங்கே இருக்கும்? இங்கே கேஸ் இருக்குது. ஓகே, இங்கே கேஸ் இருக்கா? இது கருந்து இல்லையா இருக்குது? சரி இருக்குது. ஓகே, ஃபியூஸ் தான் காணும் கைஸ். எங்கே கைஸ் இருக்கும் ஃபியூஸு? ஏன்னா நம்ம செக் பண்ணாத இடம் எது இருக்குது? மேலே செகண்ட். ஆமாம், இன்னொரு கீழே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சுல, அதில் போய் செக் பண்ண. ஓ காய்ஸ், கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கீழே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சுல, அங்கே போய் செக் பண்ண வரணும். இருங்க, அங்கே போய் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, வாங்க போவோம். கீழே போட் எடுத்துட்டேன் காய்ஸ். இது யார் சொன்னான்னா, இங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான், என் ஃப்ரெண்டு ஜீவான்னு ஒருத்தன். போன தடவை கூட ஃப்ரீ ஃபயர்னால அவன் சொல்கிறான். அப்போ தான் அதெல்லாம் இப்போ இதே இருக்குது ஃபியூஸு. ஃபியூஸ் கரெக்டாக சொல்லிருக்கடா நீ. ஜீவா சூப்பர்ரா, தேங்க்யூடா. வருங்க, ஃபியூஸ் கிடச்சதுக்கு தேங்க்யூ சொல்கிற போகிறோம். ஃபியூஸ் நம்ம எடுத்து போனதுக்கும் மெயின் கிராண்ட் பவரில் ஹேண்ட் இங்கே பாட்டு பாடுறது சொல்லி பாட்டு பாடுறானா? ஹேண்ட் பாக் கேட்டு பாட்டை கேட்டிங்களா? கிராண்ட் பாங்கடா இருக்க சொடையன். என்ன இங்கே என்ன நம்மளை 5th டேஸில் கொள்ளுவான். இங்கே தான் வச்சு சாவடிப்பான் கிராண்ட்பா. இப்போ வந்து எல்லாமே கிடச்சிச்சு. ஃபியூஸ் கிடச்சிச்சு. ஐயோ கிராண்ட்பா மண்டையில் வாங்கிட்டியா? பேராண்டி என்ன ஏன்டா அடிச்ச? உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. அப்பா கிராண்ட்பா என்ன இந்த வரியில் இருக்கார். நம்ம அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி ஓடிடணும். வாங்க ஃபியூஸ் எடுத்துகிட்டு ஓடுவோம். தலைவர் எந்திரிச்சாரு, நம்மளை போடுறதெல்லாம் போட மாட்டார் போல இருக்குது. வாங்க ஓடிடுவோம், எஸ்கேப் ஆகிடுவோம். கிராண்ட்பா வேறு இம்மா கோபமாக இருக்கார். எந்திரிச்சாரு, நம்மளை போடுறதெல்லாம் போட மாட்டார் போல இருக்குது. கிராண்ட்பாக்கு முதல்ல குட் பை சொல்லிட்டு கிளம்பணும். நீங்கள் பாருங்க, காலை கிராண்ட்பா பிடிச்சிக்கிட்டாரு. கிராண்ட்பா விடுங்க காலை. கிராண்ட்பா எப்படி பண்ணுறீங்க? தொண்டை வேறு கட்டிச்சு கிராண்ட்பா எனக்கு. வேறு வேறு கிராண்ட்பா வேறு தேடிட்டுருப்பாருனாலும் நம்மளை. வாங்க நம்ம போயிட்டே இருப்போம். இது என்ன இது? எல்லாமே கிடச்சிச்சு. ஃபோட்டோ கிடச்சிச்சு. 2 இடத்த ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கன்னா காய்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு காய்ஸ். இங்கே 2 புல்லெட்டு மட்டும் இங்கே மேலே ஒரு எங்கள் கிராண்ட்பாவோட இது கிராண்ட்பாவோட ரூம் தான் நினைக்கிறேன். இந்த ரூமில் எடுத்துகிட்டு போயிடுவோம். புல்லெட்டு மட்டும் எடுத்துடாச்சு. ஓகே வாங்க போயிடுவோம். இங்கே கன் எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே போட்டுருவோம். இங்கே வந்து செக்யூரிட்டி இங்கே மூடிட்டு கன் எடுத்துகிட்டு போய் இங்கே மேலே வச்சுருக்கேன். மேலே டேப் இருந்துச்சான்னு பார்த்துக்கணும் ஒரு தடவை. இங்கே வச்சுருக்கேன். இது வேஸ்ட் போட் ஹேண்டில். இங்கே 2 புல்லட் இருக்குது. டேப்பு கிடச்சிருச்சு. டேப்பு ஓகே, எல்லாமே கிடச்சிச்சு நம்மளுக்கு மெயினாக. ஓகே டன் எல்லாமே கிடச்சிச்சு. ரைஸ் வெறியாக டேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வின்னாக போகிறோம். நம்ம கூடிய சீக்கிரம் வின் ஆகிடுவோம். பாருங்கள் ரைஸ், வின் ஆக போகிறோம். போயிட்டு கிராண்ட்பாக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். போயிட்டு கீழே உதிக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மெதுவாக மேலே போடணும். வேறு ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபோட்டோவை மேலே எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுறோம் நம்ம முதல்ல. காய்ஸ் நாளைக்கு லைவ் காய்ஸ், மறக்காமல் வந்துடுங்க. அம்மாடி கீழே விழுந்தேன். மேலே போயிட்டேன் காய்ஸ். இங்கே செட் பண்ணுறேன் தான். இந்த டோர் ஓப்பன் த டோர் செட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு பணம் இருக்கும் காய்ஸ், அது எங்கேன்னு தெரில காய்ஸ். அது வந்து துப்பாக்கியால் சுடணும். அது கடுப்பு வேஸ்ட்டு. என்னடா ஒரு ஃபோட்டோவாக எடுத்துருந்து வைக்கிறதுக்கு டைம் தான் ஆகும். அது வரைக்கும் போயிட்டே இருப்போம். டைமு கடுப்பாகுது. செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே குதிச்சுட்டு இது எடுத்துக்கோ, திருப்பி போய் செட் பண்ணு. மேலே ஏறு. ஆமாடி, என்னடா இது கீழே விழுந்து தொலைறாங்க காய்ஸ். நம்ம ஏனில் கூட ஏன் இடத்துல இருந்தாச்சு. மேலே ஒரு வழியாக இங்கே செட் பண்ணியாச்சு.
இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஊஹூ, இங்கே என்னது டோர்? இது புரிஞ்சிச்சு. இது கன்னா? ஓகே. இப்போ கன்னு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வரணும். கீழே போய்ட்டு இது டேப் இருக்கா? அது அங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாடி கைஸ். இப்போ கீழே போய்ட்டு ஃபியூஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டுற வேண்டியதான். மேலே கன் எடுக்கணும். கீழே வர விழுந்து முட்டி உடையுது வேறு எனக்கு வேறு. போயிட்டு இந்த டோர் ஓப்பன்ஸ்லாம் முடிச்சோன்னா ஹெலிகாப்டர் பார்த்துட்டோன்னா அப்புறமா அதோட வேலைலாம் பார்த்துக்கலாம். திருப்பி ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே மேலே ஒரு நிமிஷம் போட்டுட்டு டம்முன்னு போட்டுட்டு இது கீழே இறங்கி போயிட்டு கன்று எடுத்துகிட்டு அப்படியே வேணியில் ஏறி மேலே வந்துட்டு டக்குன்னு போயிட்டு இந்த ஊரில் இதெல்லாம் கிடச்சிச்சு மோஸ்ட்லி. இது திருப்பி மேலே போட்டு வேறு என்ன வேணும்? கிராண்ட் பா இருக்கானா? இல்லை கிராண்ட் பா இல்லை. வாங்க போய்டுவோம் கைஸ். அங்கே பாருங்க கைடா பாருங்க, தாரகம் கிராண்ட் பா. ஐயோ வாங்க கைஸ். ஒரு கிராண்ட் பா இல்லை. வாங்க வந்தாச்சு. எஸ்கேப் ஆகிட்டு வந்தாச்சு. இதுலேயே குதிச்சிடுவோம். வேணாம் வாங்க போய்டுவோம். அப்படியே போய்டுவோம். கிராண்ட் பா வந்து ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? அந்த சவுண்டு அள்ளு விடுதுங்க ஆளே. எனக்கே பயமாக இருக்குது அந்த சவுண்டை பார்த்தாலே. கிராண்ட் பா என்ன பண்ண போகிறான்னு தெரியல. க்ரீனில் இருக்காரா? நான் உட்காந்து பார்ப்போம். இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலான்னு நினைக்கிறேன். என்ன மாட்டிச்சு? ஏன் இருக்கிறாங்க என்ன ஹிந்தி அப்படியே பிடிச்சி போவோம். எப்போ வரும் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஹெலிகாப்டருக்கையும் கேஸ் ஆயில் இருக்குது. இல்லை கேஸ் ஆயில் எங்கே இருந்துச்சு? இங்கே குரங்கு தள்ள வேறு உசுறாங்க கைஸ். போயிட்டே இருக்குங்க சமாங்க. சவுண்டை ஓடுது கைஸ். இப்போ வந்தாச்சு. இங்கே இருக்க பாருங்க ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு மேலே போக வேண்டியதான். வி வின்னர். ஐயோ கேஸ் ஆயில் எடுக்க மாட்டேன். அதை எடுத்துகிட்டு மேலே போடுவோம். இருக்க கடவுளே வரக்கூடாது கிராண்ட்பா. அவ்வளோ மேலே ஏறிட வேண்டியதான். மேலே போயாச்சு. இப்போ மேலே போய்ட்டு இங்கே போட்ட வேண்டியதான். இங்கே போட்டு இந்த கன் எடுத்துகிட்டு போய் மேலே அது சுட்டு தள்ளுவோமா? கன் எடுக்குமா? வந்தாச்சு. இது போய் மேலே சுட்டுருவோம். சுட்டு முடிப்போம். மேலே சுடுவோம். இது கீழே ஒன்று போட்டுருவோம். இங்கே ஒன்று போட். இங்கே ஒன்று எடுத்துகிட்டு ஐயோ என்ன கைஸ் இது மிஸ் ஆகிட்டே இருக்குது கைஸ். இங்கே குரங்கு தொல்லை வேறு நிறையா இருக்குது கைஸ். நம்ம முதல்ல வேலை பார்ப்போம். இங்கே பாருங்க கைஸ், என் ஃப்ரெண்டு போய் அடி எங்கள் குரங்கு அடிச்சிட்டு இருக்கான் கைஸ். போய்ட்டு பிச்சை வச்சடிக்க சொன்னால் போய் குரங்கிட்டு அவன் அடி வரானா? யார் அடி வரான்னு தெரியல. ஃபுல்லாக மரம் வேற ஆடுது. அவனை பார்த்துட்டு குரங்கெலாம் தெரிச்சிட்டு ஓடுது. அதனால் நம்ம இதை வேலை பார்ப்போம். அப்போ தான் என்ன இதை அடிக்க முடியல. இதை அடிக்க ஐயோ மிஸ்ஸு. இந்த தடவை இன்னொரு தடவை ஆடணும். அப்போ தானே இன்னொரு தடவை ஆடும். இப்போ தான் கரெக்டாக போடுங்க. போட்டாச்சு. அவ்வளோதான். இருங்க, இது புல்லட் வருமா? புல்லட் வந்தாலும் இப்போ நான் ஃபியூஸனை எடுத்துகிட்டு வைக்கலாம். வாங்க, அதெல்லாம் நம்ம எஸ்கேப் தான் ஆக போகிறோம். இன்னும் ஒரு பொருள் ஏதாச்சும் கிடைக்கலையா? எல்லாமே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போக வேண்டியதான். எஸ்கேப் தான். ஃபியூஸ் இதே இருக்குது. ஃபியூஸ் எங்கே போட்டேன்? இதே இதான் கீழே கிடக்குது. இங்கே கன் எடுத்துப்போமா? கன்று கீழே போய்ட்டு இந்த கேஸ் ஆயில் எடுக்க மறந்துட்டேன். இருங்க, கீழே போய்ட்டு கேஸ் ஆயில் எடுத்துக்கலாமா? கீழே போய்ட்டு குதி நான் வரலான்னு நினைக்கிறேன். வேண்டிய கடவுள்கிட்ட எனக்கு கதை வேறு திறந்துருக்கு. பயமாக இருக்கு வேறு. வேறு இல்லை. வாங்க டக்குனு போய் கேஸ் ஆயில் கொடுத்துப்போம். இங்கே தானே போட்டேன் கேஸ் ஆயில். இங்கே தானே இருந்துச்சு. எடுக்கவே இல்லை கேஸ் ஆயில். இங்கே இருக்குது. அப்படியே வச்சுட்டு வாங்க டக்குனு போடுவோம். கடவுளே வரக்கூடாது. கேள்வா கடவுளே வரக்கூடாது. வந்தாச்சு பாடி. அப்படியே வந்தாச்சு. இனிமேல் தான் எஸ்கேப் தான். வாங்க போய்டுவோம். எஸ்கேப் ஆகாதுன்னா நம்மளுக்கு வேலை. வாங்க ஃபியூஸை கொண்டு போய் வச்சுட்டு மேல் கம்ப்ளீட்லி எஸ்கேப்டு. நாங்கள் ஃபியூஸ் எடுத்தாச்சு.
இங்கே ஃபிஃப்த் இங்கே வச்சாச்சு. அதில் போய் ஹெலிகாப்டரை பார்த்துட்டு வந்துடுவோம். ஹெலிகாப்டர் தம்பி நல்லா இருக்காரா? நல்லா இருக்கியாப்பா? வணக்கம். இப்போ போயிட்டு அந்த டேப் எடுத்துன்னு முதல்ல டேப் எடுத்துகிட்டு வரலாம். ஓடு 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 டேப் எடுத்துகிட்டு வந்துடலாம். காய்ஸ் நாளைக்கு ஃப்ரீ ஃபயர் லைவ் இருக்குது காய்ஸ். மறக்காமல் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளாட வராங்க. மறந்துடாதீங்க காய்ஸ். ஜீவானு ஒரு ஃப்ரெண்டோ விளாட வரான். முன்னாடி ஒரு கேமிங்கில் வந்திருப்பான்ல, ஃப்ரீ ஃபயர் கேமிங்கில், அவன் தான் வரான். அவன் 8ல் வரானான், பிளேயரான். இன்னொருத்தவன் வரான் மொட்டைன்னு, அபின்னு ஒருத்தவன். அவன் மொட்டை, அவன் வரான். வாங்க நம்ம பெட்ரோலை போட்டு வேண்டியதான். எல்லாமே சூப்பராக விளாடுவானுங்க. நம்ம விளையாட வேண்டியதான் நினைக்கிறேன். லைவில் எல்லாத்தையும் உரிச்சு எடுக்கிறோம். பெட்ரோல் போட வேண்டியதான். பெட்ரோலை ஊற்று கடா. ஊற்று 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 ஊற்றியாச்சு. நாய்ஸ் நம்ம எஸ்கேப். கீ மட்டும்தான். கிழவா பாய். அவ்வளோதான். எனக்கு பாய் சொல்லி கிளம்ப வேண்டியதான். லாஸ்ட் தடவை இடத்தெல்லாம் பார்த்துக்கோ. கிளம்ப வேண்டாம் காய்ஸ். வாங்க போயிடலாம். ஹெலிகாப்டர் கீ இங்கே பாருங்கள். கீ எடுத்தாச்சு. வேகமாக போயிட்டு கீயை போட்டு கிளம்ப வேண்டியதான். பாய் இடமே. இந்த இடத்த பார்த்து ரொம்ப இடமே சரி. ஹெலிகாப்டரில் போயிட்டோம். கீ ஆன் பண்ணியாச்சு காய்ஸ். கிளம்புது வண்டி. எடுக்குது. பாய்டா கிராண்ட்பா. போயிட்டு வரேன் எல்லாரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கிராண்ட்பா. எல்லாம் பேராண்டி எங்கடா போகிற? அப்புறம் தப்பிக்கிற. பாய்டா கிராண்ட்பா. உடம்பு மொட்டை ஏற்றிட்டு போயிட்டோம். தி எண்டு காய்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ். வேறு ஆட் வேறு வந்துருச்சு காய்ஸ். அப்புறம் காய்ஸ் பாய் காய்ஸ். நாளைக்கு மதியானம் லைவ் வந்துருங்க. பாய் காய்ஸ். டாட்டா.